வணக்கம் மக்களே! 2வது நாளா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. நேத்து கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றத்த நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இல்லாம வைடா நம்ம மார்க்கெட்ல எல்லா பக்கமும் பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ நேத்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரிவர்சல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்ல கிளீனா தெரியிற மாரி இருக்கு. பட் இந்த ரிவர்சல் எதனால நடந்திருக்கு? எதனால நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி நல்ல ஏற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் வாயினால வரக்கூடிய சில பொய்கள்னால தான் நம்ம மார்க்கெட்ல இந்த அளவுக்கான ஒரு ரிவர்சல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ பச்சையா பொய் சொல்றத நம்ம இவ்வளோ வெளிப்படையா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்ட குடுத்துருக்கு. ஸோ நியூக்ளியர் வெப்பன அவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தான தூது விட்டு ஸோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதாவும் ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய இதுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈரான் ஓகே சொல்லிட்டதாவும் ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இத கம்ப்ளீட்டா ஈரான் பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காங்க. மறுத்தது மட்டும் இல்ல, ஸோ இன்னைக்கும் சில இடத்துலலாம் அட்டாக்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பெருசா பேசப்படல. பட் இந்த ட்ரம்ப் சொல்லக்கூடிய பொய்களால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஆப்ரேட் பண்ணப்பட்டு, தூக்கி உச்சத்தில நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கண்கூடா வந்து தெரிய வருது. ஸோ இன்னைக்கு டேல கூட அட்டாக் நடந்திருக்கு. குவைத்துல கூட ஒரு அட்டாக் நடந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது போக இஸ்ரேல்லயும் இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஈரானோட மிலிட்டரி அஃபீஷியல் பார்த்தீங்கன்னா, நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்ட்டு திரும்ப கிளியர் கட்டா வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரம்ப்போட பொய்யெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மனுஷனா இவன் அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து பொய்ய பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த வரிசையில இன்னொரு ஒரு பொய். இந்த பொய்க்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெயிட் பண்ணுவோம். நமக்கு இதுக்கு முன்னாடி கூட சான்ஸ் கிடைச்சது. இன்னைக்கு டேலலாம் HDFC பேங்க் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. இறங்கி இருந்தது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. HUL ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இன்னும் ITCல ஆப்பர்ச்சுனிட்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நமக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, தரமா ஏற்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் அத நம்ம பிடிக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுவோம். என்னமோ நடந்துட்டு போது. ஸோ முன்ன சொன்ன மாரி தான் பக்காவா பிளான் பண்ணி புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேல நான் கொஞ்சம் ஒன் சோர்ஸ மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் சோர்ஸ்ல இன்னைக்கு டெய்லியும் நல்ல டவுன்ஃபால், நேத்தும் நல்ல ஒரு சரிவ குடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்தரா டிப் நடந்தாலும் ஒன் சோர்ஸ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இன்னைக்கு அப்டேட்குள்ள போவோம். அப்டேட் நம்ம பார்க்க போறது L&T பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா L&T பற்றி. ஸோ அசாம்ல வந்து ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, L&T வின் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ரிவர்சல். இப்ப ட்ரம்ப்போட இந்த பேச்சுனால L&Tயும் ஒரு 3.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ L&T வாய்ப்பு வரலாம், இல்ல வராமலும் வந்து போகலாம். ஆனா நான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் தான் இந்த மாரி பங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இல்லன்னா வந்து ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா மேபி மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் வந்தாலும், இது அந்த அளவுக்கு வேகமா நமக்கு ரிட்டர்ன ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டா, கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா மற்ற பக்கம் பங்குகள் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி லார்ஜ் கேப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பொறுமையா ஒரு நல்ல இடத்துல பை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ M&Mக்கும் இதே ஒரு கத தான். பட் M&Mம் இன்னைக்கு இடையில 3.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ திரும்பவும் ஏதாச்சும் இந்த மாரியான ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் நடந்தா தான் இந்த மாரி பங்குகள் சரிவ வந்து குடுக்கும். ஸோ இந்த M&M கூட ஒரு நல்ல குரோத் ஸ்டாக். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸோ M&M பற்றிய ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. விரைவில் அப்டேட் பண்றேன். நம்ம SUVஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம வெப்சைட்ல. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, 3 வீலர் செக்மெண்ட்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா கமர்ஷியல் வெஹிக்கிள், டிராக்டர் அப்படின்ட்டு நிறுவனத்தோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் வெப்சைட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோட்டக் மகேந்திரா பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட்னா, கோட்டக் மகேந்திரா பேங்க் அவங்களுடைய அந்த கோட்டாக் மகேந்திரா இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற ஃபிம்ம பார்த்தீங்கன்னா, இவங்க கூட இன்டகிரேட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1லேருந்து 2 நிறுவனமும் ஒண்ணா இணைஞ்சு தான் செயல்பட போகுது. பட் இதனால நிதி நிலைமையிலயோ, எதிலயோ மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க கோட்டாக் மகேந்திரா பேங்க். இன்னைக்கு டேல கோட்டாக் பேங்க் மட்டும் தான் ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. கரண்ட்டா 0.5% வரைக்கான சரிவு. அதே மாரி ICICI வெறும் 1% வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. அங்கேயும் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் இன்னைக்கு டேல வந்து ஏற்படல.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, அவங்களுடைய கிளாஸ் மேனுஃபேக்சரிங்கில 3,900 கோடி மேற்கொண்டு கேப்பெக்ஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில சிலது கடனாவும் இருக்க போகுது. கடன் வாங்கியும் நாங்க முதலீடு பண்ண போறோன்ட்டு வாரி எனர்ஜீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜீஸ் வேற லெவல்ல டைவர்சிஃபை பண்றாங்க. பட் எது எவ்வளோ வாரி வழங்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இவங்க ஒரு பக்கம் பேட்டரி மேனுஃபேக்சரிங்லயும் பெரிய அளவுக்கான முதலீட பண்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பேட்டரி மேனுஃபேக்சரிங்ல ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் வாரிக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாரி எனர்ஜீஸும் பெரிய அளவுக்கான ஒரு சரிவெல்லாம் வந்து நமக்கு வந்து குடுக்கல. ஸோ இன்னைக்கு டேல ஒரு 3.5% வந்து ஏறியிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு இடத்துக்கு வந்தா தான் வாங்க முடியும். ஏன்னா, இந்த ஒரு செக்மெண்ட்டும் ஒரு நல்ல போட்டி நிறைந்த ஒரு செக்மெண்ட்டா தான் வருங்காலத்தில வந்து மாறப்போகுது. ஸோ பெரும் நிறுவனங்கள் டாடா, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த ஃபீல்ட ஆக்கிரமிக்க பெரிய அளவுக்கான வேலைகள வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்கலாம் எப்படி தப்பி பிழைப்பாங்கங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதனால நம்ம இந்த மாரி பங்க வாங்கணும்னா மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணி ஒரு ஃபுல் கன்விக்ஷன் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி பங்குகள் பக்கம் போகணும். ஜஸ்ட் ஏற்ற இறக்கம், அதுக்கப்புறம் சந்தையில் வரக்கூடிய ஸ்டோரீஸ் இதெல்லாம் நம்பி நம்ம போய் வாங்கணும்னா, இங்க வந்து நம்ம மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப மாட்டலனாலும் என்னைக்கோ ஒரு நாள் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பொறுத்திருந்து பொறுமையா நல்லா ரிசர்ச் பண்ணி பிடிப்பத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். அடுத்தது ஸோ மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ மாருதி சுசுகி ஒரு 10,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கோராஜ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இதனால வருஷத்துக்கு ஒரு 2,50,000 யூனிட் கெப்பாசிட்டிய வந்து உருவாக்க போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது மாருதி சுசுகிய பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அடுத்தது என்னன்னா, ஸோ மாருதி சுசுகி பார்க்கும்போது இந்த ரயில் மூலியமா இவங்களுடைய வாகனங்கள டிரான்ஸ்போர்ட் பண்றத 2031 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள 35% உயர்த்த போறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு செய்தி தான். இதனால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து கட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ இந்த புது ஒரு மாடல். ஸோ இந்த மாடல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியால வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இந்த நிறுவனம் சைனாவ சேர்ந்த ராக்ஸ் மோட்டார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இப்போ இந்த மோட்டார் நிறுவனத்த எதுக்கு இங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் பார்த்தீங்கன்னா, இந்த வாகனத்த இங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்னர் பண்ணி இந்த வாகனத்த இங்க விக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் இறங்கியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ சைனால இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கூட ஒரு டை அப்ப வந்து பண்றாங்க. பார்ட்னர்ஷிப்ப பண்ணி மாடல்ஸ் இங்க இறக்குறாங்க. ஸோ இன்னும் விரைவில் இந்த J2 T2 பார்த்தீங்கன்னா, இங்க வந்துரும். ஸோ அதையும் வந்து இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல லான்ச் பண்றதுக்கான ஒரு பிளான வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் வேற மாரி களமிறங்க போகுது. ஸோ நம்ம ஒரு டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். ஜேஎஸ்டபிள்யூ, எம்ஜி ஜாயின்ட் வென்ச்சர் வேற. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் அப்படிங்கிறது வேற. ஸோ 2மே வேற. ஸோ அது ஜாயின்ட் வென்ச்சர். இது பார்த்தீங்கன்னா, இது இண்டிபெண்டன்ட் கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி ஃபியூச்சர்ல இருக்குன்னு பார்ப்போம். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கக்கூடிய வாகனங்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் மூலியமா இந்தியாக்குள்ள களமிறங்குறதுக்கான ஒரு முயற்சியில அது இருக்காங்கங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெரிய வருது. ஸோ இந்த கார் பார்க்கும்போது நல்லா லக்ஸரியா வந்து இருக்கு. என்ன ரேட் வந்து வைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு போட்டிய குடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த சூப்பர் மைக்ரோ இத பற்றி நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த சூப்பர் மைக்ரோ வந்து இந்தியால சர்வர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அமைக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேபி ஆரம்பிக்கலாம், இல்ல ஆரம்பிக்காமலும் இருக்கலாம். பட் அத பற்றியான ஒரு ஆய்வு நடந்துட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சர்வர் மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல பார்த்தோம். அத பற்றியான தேடுதல் எனக்கு வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த தேடுதல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. எனக்கு என்னமோ இந்த சர்வர் மேனேஜ்மென்ட் கம்பெனி, இந்த சர்வர் இந்த கம்பெனிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர்ல போகும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அத பற்றியான ஒரு ஆர்டிக்கிளும் வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கேன். அது போக நம்ம தனியா ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்லயும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிசர்ச் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அதுல எனக்கு என்ன ஒரு இன்புட் கிடைச்சிருக்கோ, அத உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் டெஃபினட்டா ட்ரை பண்றேன். ஸோ பெரும் அளவுக்கான லாபம் மற்ற கம்பெனி சம்பாரிப்பாங்க. பட் இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. வெறும் சூப்பர் மைக்ரோ மட்டும் இல்ல, டெல் அண்ட் HP இந்த நிறுவனங்களும் வந்து ஸ்ட்ரகிள் ஆறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விரைவில் நம்ம இத பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!